தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது டிவிகே விஜய் விஜய் விஜய். டிவிகேனால வெற்றி தான், விஜய் சார்னால வெற்றி தான். இன்றைக்கி சட்டசபையில் அல்லற விட்டுருக்காங்க, தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே விஜய் சாரை, நம்ம தமிழக முதல்வரை யாராலையும் எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 5 வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி இந்தியாவிலே சிறந்த முதல்வருங்கிற ஒரு பேரை வாங்க போகிறாரு. தமிழகத்தை தெறிக்க விட போகிறாரு. தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாருங்கிறது மிக தெளிவாக தெரியுது. 4 நாள் தான் அந்த சீட்டில் உட்காந்துருந்தார். முதல் கையெழுத்து மின்சாரம் 200 யூனிட் இலவசம், சிங்கப்பெண் புரட்சி படை, பெண்களின் பாதுகாப்பு, மது ஒழிப்பு. குறிப்பாக இன்றைக்கி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில் பேசுகிறாங்க. பெண்களுடைய பாதுகாப்பு செஞ்சீங்க, மிக நன்றின்னு சொல்லிவிட்டு அவங்க அதனுடைய வழிகளை சொல்லும்போது அதை ஒரு முதல்வர் நோட்ஸ் எடுக்கிறாருங்க. இதுவரையிலும் சட்டசபையில் எந்த ஒரு முதல்வரும் முன்னால் இருந்தவர்கள் நோட்ஸ் எடுத்து என்னுடைய ஏஜுக்கு நான் பார்த்தது கிடையாது. இதுதான் ஒரு தரமான ஒரு ஆட்சி அமையப்போகுதுங்கிறதுக்கு ஒரு முக்கிய உதாரணம். விஜய் சார்னாலே டெடிக்கேஷன் தான். அவர் எந்த விஷயத்தில் கை வச்சாலும் டெடிகேட் பண்ணுவார். பயங்கரமாக டெடிகேஷன் பண்ணுவார். இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, அதை செய்யலாம்னு அவர் முடிவு எடுத்துட்டார்னா அந்த ஆண்டவனே சொன்னாலும் அதை கேட்க மாட்டார். அவர் செய்கிற விஷயத்தை செஞ்சு தான் தீருவார். அதை மாதிரி தமிழகத்துக்கு ஒரு நல்லது செய்யணும், தமிழக முதல்வன் ஆகணும் அப்படின்னு நினச்சார். 2 வருஷத்தில் தமிழக முதல்வன் ஆயிட்டார். இதுக்கு மேலே தமிழகத்துக்கு அவர் என்ன நல்லது செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுடுவார். இதுக்கு மேலே அடுத்தடுத்து இன்னும் இருக்க போகிற ஆண்டுகள் அத்தனையும், வரப்போகிற எலெக்ஷனில் அத்தனையும், அதான் அன்றைக்கே சொன்னார்ல, மீண்டும் சந்திப்போம், பதவியேற்பு விழாவில் மீண்டும் சந்திப்போம்னு சொல்லிட்டு மீண்டும் 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 சந்திப்போம்னு தெளிவாக சொல்லிட்டார். மீண்டும் 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 விஜய் சார் தான் ஆட்சி ஆள போகிறாரு. தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக இருக்க போகிறாரு. இங்கே எதிர்கட்சிகளே இல்லாமல் போயிருங்க. இன்னும் நீங்கள் அடுத்த 5 வருஷம் கழித்து வரப்போகிற ஆட்சியில் பாருங்கள், எலெக்ஷனில் பாருங்கள், எதிர்கட்சிகளே இல்லாமல் போயிடும். ஒன்லி விஜய் சார் தான் இருப்பார். அங்கே தமிழகம் ஒன்லி விஜய் சார் மட்டும்தான் அரசியலில் இருப்பார். அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து தமிழகத்தை மேன்மேலும் உயர்த்தி தமிழகத்தை ஒரு இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 மாநிலமாக மாற்ற போகிறது விஜய் சார் தான். அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வாழ்க தமிழகம். இனியாவது தமிழகம் ஒரு புரட்சி தமிழகமாக மாறட்டும் விஜய் சார் மூலயமா. இன்றைக்கி விஜய் சார் மூலயமா, நம்முடைய முதல்வர் மூலயமா இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயம். இளைஞர்கள் என்னென்னா, நம்மளுக்கு என்ன அரசியல் என்ன, ஏதோ ஒன்று எவனோ ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்கான்னு மாதிரி அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க பசங்க. ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இந்த சட்டசபையின் நிகழ்ச்சியை இளைஞர்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறான், என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறான். அதாவது எந்த கட்சி பெரும்பான்மையில் இருக்குது, எந்த கட்சி வாக்கு அளிக்கிறாங்கிறது தெளிவாக சொல்கிறான். இனி அரசியல் இளைஞர்கள் கையில் போயிடுச்சு. என்றும் விஜய் சார் தான். வாழ்க தமிழ்.